ஹாய் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா சிங்கப்பூர் நைட் லைஃப். ஹாய் காய்ஸ், நான் உங்கள் பட்டுக்கோட்டை பார்த்தா. இப்போ நீங்கள் பின்னாடி பார்த்துக்கிட்டு இருக்கிறது என்னன்னா சிங்கப்பூரோட அடையாளமான மெரினா பே சாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி கப்பல் பில்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பக்கத்தில் பார்லிமெண்ட் பில்டிங் இருக்கும். நம்ம அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. நைட் லைஃப்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ரிவர் பாயிண்ட், இங்கே வந்து ஸ்லிங் ஷாட்டு அப்படின்னுலாம் இருக்கும். அது இல்லாமல் வந்து இந்த போட் ரைடு, அது இல்லாமல் நைட் பார்ட்டிஸு, நிறைய சாப்பாடு எல்லாமே இருக்கும். அந்த லைட்லாம் எரியிற மாதிரி இருக்கிறது இல்லை, அதுதான் வந்து ஸ்லிங் ஷாட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நம்ம ஊரில் வந்து அந்த உண்டிகோல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கீழே இழுத்துட்டு மேலே விடும்போது மேலே போய் ரொட்டேட் ஆகி வரும். அதில் ரொம்ப என்டர்டெயின்மெண்ட்டாகவும் என்ஜாய்மெண்ட்டாகவும் இருக்கும். அதை வந்து நம்ம வீடியோ அவங்க ஸ்டார்ட் பண்ணல, என்னமோ நம்ம வீடியோ கவர் பண்ணும்போது அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாத்தையும் ஒரு இதாக பார்க்கலாம். இங்கே போட் ரைடு பற்றி சொல்லி ஆகணும். இவ்வளோ அழகான இடத்துல இப்படி ஒரு போட் ரைடு யார் தான் மிஸ் பண்ணுவாங்க? இங்கே நம்ம பார்க்க போகிறது ஒரு பாதி தான். அந்த பக்கம் பார்த்தோம்னா அந்த மெர்லின் லைன் பக்கம்லாம் போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். அந்த சைடு தான் அந்த நியூ இயர்லாம் கொண்டாடுவாங்க. இந்த போட் எடுக்கிறதுக்கு டிக்கெட்டு மற்ற விவரங்கள்லாம் அந்த போட் பேக்கிட்ட போகும்போது நான் காட்டுறேன். இப்போ நம்ம பார்க்குறதாங்க அந்த ஸ்லிங் ஷாட்டுன்னு சொன்னேன்ல, அதோட செட்டப்பு. ஸ்லிங் ஷாட் ஏரியா கிட்ட போயிட்டுருக்குறோம். நானே என் கூட சுவாமி வந்திருக்காப்புல. இங்கே பார்த்தோம்னா நிறைய பேர் அவங்களோட வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க. வீக்கெண்டை செலிப்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு செமையான ஸ்பாட்டுங்க. நல்லா லைட் செட்டப்லாம் பண்ணி அந்த ஸ்லிங் ஷாட் இருக்கிற அந்த கம்பங்களோட உயரம் அதை பார்க்குறதுக்கே ஒரு தனி அட்ராக்ஷனாக இருக்கும். அதில் ட்ராவல் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அது வேறு லெவலில் இருக்கும். ஸ்லிங் ஷாட்டோட டிக்கெட் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அடல்ட்டாக இருந்தால் $45 ஒரு ஆளுக்கு, கப்புள்ஸாக இருந்தால் $70, யூத்தாக இருந்தால் $35, கப்புள்ஸாக இருந்தால் $60. ரைடு வீடியோ வேணும்னா $20. அது மட்டும் இல்லாமல் அந்த டிஷர்ட்லாம் கூட விற்பாங்க. அந்த ஸ்லிங் ஷாட்டில் வந்ததுக்கு நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. இதில் பார்த்தோம்னா ஒரு கேமரா செட் பண்ணியிருக்கிறாங்க முன்னாடி. அது வந்து வீடியோ கேப்சர் பண்ணணும் நல்லா 4K குவாலிட்டியில். அதுக்கப்புறம் அதில் போகிறவங்கள்ட்ட வந்து $20 அவங்க வீடியோ வேணும்னா அந்த மாதிரி விற்றுடுறாங்க. அடால்ட்டாக போனால் $40, அதுக்கப்புறம் கப்புள்ஸாக போனால் $35 அப்படிங்கிறது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்தாலும் அந்த மூமெண்ட்டு, அது கிரியேட் பண்ணுற மெமரி, அதுக்காக வேண்டினாலும் இதை ஒரு டைம் போய் பார்க்கலாம். இதுக்குன்னு செஞ்சு வச்சுருக்க அந்த செட்டப்புக்குள்ளே பார்த்தோம்னா கிணறு மாதிரி மெதுவாக உள்ளே போக வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒன் ஷாட்டில் வந்து மேலே அனுப்பும்போது ஒரு பயங்கரமாக ஒரு பார்க்கவே நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்.
அடுத்து உள்ளது பார்த்தீங்கன்னா ஊஞ்சல் டைப்பில் உள்ளது. நல்லா மேலே வரைக்கும் இழுத்துட்டு விட்டாங்கன்னா ஒரு 3-4 வேவ் அடிக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நிறையா ரெஸ்டாரண்ட் எல்லாம் இந்த மாதிரி வேறு வேறு டிசைனில் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா அப்படியே அம்பர்லா மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. நிறையா குடை மாதிரியும் கீழே எல்லாம் பார்த்தோம்னா சூப்பராக டிசைன் பண்ணி டேபிள்லாம் போட்டு உட்டன் ஃப்ளோரு அப்படி இப்படி செஞ்சு சூப்பராக வச்சுருப்பாங்க. நீங்கள் சிங்கப்பூர் வந்தீங்கன்னா இந்த இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆமாம், இங்கே கியூ ஃபாலோ பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த போட் ரைடுக்காக தான். இந்த போட் ரைடு ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்து மெரினா பே சாண்டு, அப்புறம் வந்து மெர்லின் லைனு அந்த ஏரியாவுக்கெல்லாம் போயிட்டு அப்படி ஃபுல்லாக சுற்றிட்டு ஒரு பேக்கேஜாக இருக்கும். அதுக்காக தான் இவ்வளோ பேரும் வெயிட் பண்ணுறாங்க. இன்னைக்கு சண்டேங்கிறதுனால இவ்வளோ கூட்டம். இது போட் ரைடோட டிக்கெட் கவுண்டரு. அடல்ட்டுக்கு வந்து 28 வெள்ளி, அப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து 18 வெள்ளி அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. இங்கே நிறையா டைப் ஆஃப் ஃபுட்டு கிடைக்கும். நிறையா நாடுகளோட ஃபுட்டு கிடைக்கும். அதே மாதிரி இந்த கரைக்கு அடுத்த கரையில் பார்த்தோம்னா அதே ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரிலாம் இருக்குது. அங்கெல்லாம் போனால் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். நிறைய நீங்கள் பார்க்காத டிஷ்லாம் பார்ப்பீங்க. இந்த மாதிரி ரிங்கு, செயினு, கீ செயினு இந்த மாதிரி உள்ள கடைகளும் இருக்குது இங்கே. அதில் பார்த்தோன்னா மேக்ஸிமம் இந்த இடத்த சம்மந்தப்படுத்தின மாதிரி ஸ்டிக்கரிங் ஒர்க்கு அந்த மாதிரி டிசைனிங்கில் கூட கிடைக்கும் நிறையா.
இந்த பாலமே ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷனான பிளேஸ் தான். இதை தாண்டினா நீங்கள் பார்க்க முடியும் பாருங்கள், அதுதான் நான் சொன்ன அந்த ஃபுட் வில்லேஜு. இந்த இடத்த பார்க்குறதுக்கு லைட்டாக அப்படி ஒரு வெனிஸ் டச் வரும். இந்த போட்டிங்கு, இந்த கட்டடம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு அட்ராக்ஷனுக்கு, ரிலாக்ஸேஷனுக்கு எவ்வளோ பிளேசஸ் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் இது வந்து அழகாக தான் இருக்குது. நான் இந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடியே வந்திருக்கிறேன். இன்றைக்கி சுவாமியை நான் வந்து கூப்பிட்டு வந்தேன். சுவாமி வந்து ஆந்திரா. சுவாமிகிட்ட கேட்போம் இந்த இடம் எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு. சுவாமி, ஹவ் இஸ் திஸ் பிளேஸ்? ஐ பிரிங் யூ ஹியர். ஹவ் யூ ஃபீல்? நைஸ் ஆர் யூ போரிங்? How you think? So nice, so beautiful. Before I never visit here. Every location so nice, so beautiful. Are you enjoying here? Fully enjoy, nice. Okay guys, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான் இந்த இடம். யார் வந்தாலுமே இங்கே ரொம்ப பிடிக்கும் தான் இது. இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் இல்லை, நிறைய ஃபன் இருக்குது. அதனால வந்து நீங்கள் இங்கே விசிட்டிங்கில் வந்தாலும் சரி, இங்கே தங்கி இருக்கிறீங்க, இந்த இடம் தெரியலன்னாலும் இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இங்கே வரலாம். அது எப்படி வரணும் என்னங்கிறத ஃபுல் டீட்டெயில் நான் வீடியோவில் நான் கொடுக்குறேன். நைட்டில் இந்த இடத்த விசிட் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த தண்ணி, அப்புறம் இந்த லைட்டிங்ஸ் தண்ணியில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகுறது எல்லாம் ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த போட்டுலாம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த போட்டில் உள்ள லைட்டிங்கே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபேமிலியை கூப்பிட்டு வர்றதுக்காக இருந்தாலும் சரி, தனியாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் இதில் இருக்குது. ஒரு ஃபுல் நைட்டை நீங்கள் இங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம் போல் இருக்குது. அந்தளவுக்கு நிறையா நல்லா இருக்குது. முடிஞ்சால் நீங்கள் இங்கே வந்து விசிட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா லாக் மாதிரி ஒன்று பண்ணி வச்சுருக்குறாங்க. அதில் வந்து இந்த லவ்வர்ஸ் எல்லாம் பேர் எழுதி லாக் பண்ணுறாங்க. நம்ம வந்து சினிமாவிலலாம் பார்ப்போம்ல, அந்த மாதிரி தான். நிறையா லாக் இருக்குது, டிசைனாக இருக்குது, பேர்லாம் எழுதியிருக்கு. அது எத்தனை வருஷம் வந்து கழித்து பார்த்தாலும் இதெல்லாம் தெரிகிற மாதிரி நிறையா பேர் எழுதி அவங்க லவ்வர் பேர் இனிஷியல்லாம் எழுதி வச்சுருக்குறாங்க. பெரிய பெரிய மொட்டை திண்டுக்கல் பூட்டெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சர்க்கிள் லைனில் கிளார்கி ஸ்டேஷன் தாங்க பெஸ்ட் ஆப்ஷன். அதில் எக்ஸிட் எடுத்தீங்கன்னா நீங்கள் இந்த ரிவர் பாயிண்ட் பக்கத்தில் வந்துடலாம். ரிவர் பாயிண்டில் ஓரளவு நம்ம வந்து கவர் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பகலில் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், நைட்டில் வந்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். நாங்கள் நைட்டு காட்டணுங்கிறதுக்காக வெயிட் பண்ணி நைட்டு காட்டியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.